அதை அடிப்பியான் டே மத்தாங்க. சைஸஸ் எதுலேருந்து அவைலபிளாக இருக்குது? எம்ல. ஹாய் ஹலோ மெனுகார்ட் ஃபேமிலி. நாங்கள் இப்போ ஃபேமிலியாக வந்து பிரேமஹால் போயிட்டுருக்கோம். அங்கே உங்களுக்கே தெரியும் இந்த 4 நாள் வந்து எக்ஸிபிஷன் நடக்குது. நாங்கள் டே 1 அன்னைக்கு போனோம். இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குற நாள் வந்து டே 2. ஸோ நான் வந்து எல்லாமே ஒரு குட்டி கிளிம்ஸ் அட்டாச் பண்ணுறேன் ஃபுல்லாக எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு உங்கள் குட்டீஸை இந்த 2 நாளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இன்னும் ஒட்டக சவாரிலாம் உண்டா? இங்கே யானை சத்தம் கேட்டுச்சு. சவுண்டு உள்ள. ஓ அதுலையா? அதான் சஃபாரி வேர்ல்டு இல்லையா? ஒட்டகத்தில் சவாரி போறியா? நான் ஒட்டக சவாரி இல்லையா? தாங்குமா ஒட்டகம்? நமக்கெல்லாம் கிடையாது, குழந்தைங்களுக்கு தான். நம்ம போகலாம்ல, அதனால தான் இதெல்லாம் போட்டு போடுறாங்க. நான் ரொம்ப பாவம் வச்சுக்கிறேன், மூஞ்சி எடுக்கிறேன். என்ன இந்த ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணாத. என்ன இதில் போய் விளையாடணுமா உனக்கு? நீ விளையாட சேர்த்துக்க மாட்டாங்க யாரும். அங்கே போகிற யாரும் பெரிய போகிறேன். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இல்லாமல் இந்த வெளியில் இருக்கிற இந்த ப்ளே ஏரியா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் பர்டிகுலராக இந்த ஷார்க் போட்டிருக்கல இதில் விளையாடுறதுக்கு வந்து 70 rupees ஒரு குழந்தைக்குன்னு சொன்னாங்க. இதில் கொஞ்சம் பேர் வந்து ஃப்ரீ விஐபி பாஸ் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பாஸ் வந்து மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் வேலிடு. ஈவினிங் 5 o'clock மேலே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பாஸே வச்சுருந்தாலும் என்ட்ரி டிக்கெட் எடுத்து தான் போகணும். ஜென்ரலாக என்ட்ரி டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 50 rupees. எந்த டேட் போட்டிருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்ன ஆல்ரெடி ஒரு தடவை திருவள்ளுவர் கிரவுண்டில் வந்து இந்த ஜங்கிள் தீமில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது வெளியில் அந்த என்ட்ரி செட்டப்பு. இதுக்கப்புறம் உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் கிளிக் கான்டெஸ்ட்னு பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு தனியாக பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களோட வந்திங்கன்னா இங்கே தனியாக என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. சோஃபாவை பார்த்தோன்னே சோஃபா தம்பி ஞாபகத்துக்கு வந்துட்டான். பெஸ்ட்டாக பண்ணி தரேன். இந்த டேபிள் சேர் நம்ம இதில் பார்த்தோம்ல சரவணா ஸ்டோர்ஸில், அம்மாட்ட பார்க்குறீங்களா? எவ்வளோங்கண்ணா இது? 300. பாயாசம் வருதா இருக்கு, டீ இல்லை பாயாசம் வருதா இருக்கு.
அடியில் வந்து மேட் வச்சு கட் பண்ண அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் கட்டி கிச்சன் கீழே உள்ளது எதுவுமே ஆகாது. சுடு தண்ணி மேலே ஊற்றி நீங்கள் தொடச்சினா போது ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அஞ்சாஸ் பேப்பர் இது பேப்பர் படிக்கிறது லேப்டாப் ஒர்க்கு எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் இடம் அடைக்கணும் அவசியமே கிடையாது. எப்படி ஓப்பன் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பார்த்தீங்கன்னா கை தவறி கீழே விழுந்தாலும் சரி உங்களுக்கு உடையாத எதுவுமே ஆகாது. இப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் எதுவுமே ஆகாது. தூக்கி பாருங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 கிலோ தான் வரும். 25 கிலோ வரை 1 இயர் வாரண்டட் வருங்க சார். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500. நம்ம ஸ்டால் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 5500. புக் பண்ணிங்க வீட்டில் கூட கொண்டு வந்து. இந்த எக்ஸிபிஷன்லேயே நிறையா ஸ்டால்ஸ் வந்து பாடி பெயின் ரிலீஃப் மசாஜஸ், அப்புறம் வந்து முகத்துக்கு முதுகுக்கு கைக்குன்னு தனியாக வந்து அந்த பெயின் ரிலீவ் பண்ணுற மசாஜிங் டூல்ஸ் தான் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. எங்களுக்கு அதில் பெருசாக வந்து நம்பிக்கை கிடையாது. ஸோ அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணலாம், நாங்கள் வாங்கவும் இல்லை. பொதுவாக நம்ம ஊரில் நடக்கிற எக்ஸிபிஷன்ஸில் வந்து என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும், வள்ளுவர் கிரவுண்டில் நடக்கிறது. பட் இங்கே வந்து எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியிருந்தாங்க. புக்ஸும் இருந்தது, ப்ளே ஐட்டம்ஸும் இருந்தது, சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இதுவும் இருந்தது. ஷாப் புல்லட் மிக்ஸி சேரன் யூனிவர்சல் பப்ளிக் ஸ்கூலா? எனக்கு இந்த தங்க கட்டிலாம் வேணாம் மோகன். எனக்கு ஒரிஜினலாக வாங்கி கூட எவ்வளோ பெரிய கண்ணாடிக்குள்ளே போட்டாலும் எடுத்து தரேன். என்ன பேச மாட்டேன்ற எடுன்னு. பட் நம்ம ஊரில் வந்து பெருசாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கோ இல்லை வெளியூர்லேருந்து யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னாவோ எங்கள் ஊரில் இது இருக்குது வாங்க நம்ம அங்கே போனால் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லாதனால இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் தான் நமக்கு வந்து சும்மா வெளியில் போய் ஹேங் அவுட் பண்ணுறதுக்கான பிளேஸாக இருக்குது. அதனாலேயோ என்னமோ இல்லை இன்றைக்கி டே 1ங்கிறனாலேன்னு தெரில, அவ்வளோ கும்பலாக இருந்தது. செம்ம கும்பல். மேபி பகல் டைமில் போனால் வந்து உங்களுக்கு இவ்வளோ கும்பல் இல்லாமல் இருக்கலாம். பட் இப்போ லீவுங்கிறதுனால அதையும் சொல்ல முடியல. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clock 10:30 நைட் 9 o'clock வரைக்குமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு இங்கேருந்து வந்து ஷாப்பிங் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. சாரீஸ், சுடி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய ஸ்டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு 7-8 இயர்ஸாக தான் வந்து இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹெர்பலாக தான் நான் எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் வந்து எல்லா ஸ்டால்ஸுமே நிறைய இடத்துல இந்த ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான், அது இன்டேக்குக்காக இருந்தாலும் சரி வெளியில் போடுற ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி நிறைய அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் மேலே இருக்குல்ல, அது வந்து கேமராவில் தான் டல்லாக தெரியுது. பட் நேரில் வந்து ஒரு ரியல் பட்டர்ஃப்ளை அப்படியே ஃப்ளை ஆகிட்டே இருந்த மாதிரி ஒரு 3D ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷனாக இருந்தது. ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதை காமிங்க, நல்லா பார்ப்பாங்க இதை. மேடம் டெமோ ஃப்ரீயாக காமிக்கிறோம் மேடம், வீட்டுக்கு கூட வந்து காமிப்போம் மேடம்.
ஏதாவது மாடல் காமிச்சு கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா மேம்? அப்படியே ஃபிஷ்ஷோட 1600 मतलब 50 के प्लेस में ஒரே இது தானே பின்னாடி அணிலேருந்து யார் இருக்கும் இதில் இது என்ன பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸ் ஓகே எவ்வளோ இது? 100. அங்கேருந்து 2 ஸ்டால் தாண்டி வந்ததுமே எனக்கு பெரிய ஸ்வீட் சர்ப்ரைஸ். என்னென்னு பார்த்தா என் என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜ்க்கும் மெஹந்தி போட்ட ஃபாத்திமா அக்கா வந்து அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க, மெஹந்தி ஸ்டால். அதுக்கப்புறம் இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான அக்கா. நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து மெஹந்தி சர்வீஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களோட யூடியூப் பிளாக்ஸ் நான் வந்து விடாமல் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கயாக்கிங் பண்ணது கூட காலையில் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? பாரு பாரு பாரு, நல்லா இருக்கீங்களாமா? இது என்னதுங்கக்கா? இது யூடியூப் சேனல் ஓகே, நீங்களே பண்ணுறீங்களா? வாங்குறது. ஓகே சரிங்கக்கா, நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வரேங்கண்ணா. இவங்க காந்தி கிராமத்தில் தான் இருக்காங்க. ஆமாம், ஸ்ரீவாமி காந்தி கிராமம் தான். நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க போவோம்ல, உங்களுக்கு எஸ்பிஐ பக்கத்தில் அங்கே தான் இருக்கு. ரெடிமேடா? ஆமாம். சாரி ஸ்டிச்சு தான் செட்டு. ஓ ஷாலுமே கலர் 3 கலர்ஸ். இன்னும் கீழே கலர்ஸ் ப்ளூ. சைஸஸ் எதுலேருந்து அவைலபிளாக இருக்குது? எம்லேருந்து லாஸ்ட் 3XL வரும். ப்ளூ நல்லா இருக்கு. ஆமாம், அப்போ இல்லையே தைலால நீ அப்போ பெரியவளாக கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மிட்டாயில் எப்படியும் ஒரு பாதியாவது எப்படியும் ட்ரை பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் இதில் எல்லாமே நான் ஓரளவு ட்ரை பண்ணியிருந்தேன். கமர்கட்டு, பிளி மிட்டாய், தேன் மிட்டாய், அப்புறம் வந்து சூட மிட்டாய், அப்புறம் கயிறு போட்டு இப்படி சுற்றுறது. பட் இந்த பேப்பர் மிட்டாய் மட்டும் நான் ட்ரை பண்ணதையெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவரும் வந்து நானும் பார்த்துருக்கேன், பட் நான் டேஸ்ட் பண்ணதில்லைன்னு சொன்னார். சரி இது வாங்கி ட்ரை பண்ணிடுவோன்னு சொல்லி இது ஒரு பேக்கெட் வாங்கினேன். இது 20 ரூபா. எடுப்பேன். கீழே அந்த கீழே ரோ இருக்குல்ல, அதை அடிப்பியான். டேய் ஒன்று தான் இருக்கு இன்னும். ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்காத. போலாமா? ஓ உள்ள வேற எவ்வளோ இருக்கா?
இதுவும் நல்லா இருக்கு. என்னது டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட போறியா? எங்க இருக்கு இது? இதான் லாப்ஸ்டர் இல்ல? இல்லையா, லாப்ஸ்டர் தான் இது. ஆமா ஆமாப்பா, இதான் ஃபிஷ் டேங்க்ல வாங்கி வைக்கிறாங்க. எங்க ஜிம்ல வாங்க போறாங்க. இது வேற என்ன கூட இருந்தாருல ரூம்மேட் அவர் வளர்த்திட்டு இருந்தாரு. ஆமாங்க. இதானே கேட்டீங்க? தெரியலையே என்னன்னு. ஸ்டால்ஸ் ஆனால் யூஷுவல் எக்ஸிபிஷனில் இல்லாமல் எல்லாமே மிக்ஸ்டாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி போபா டீ இருந்தது, அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருந்தாங்க, பானிபூரி வச்சுருந்தாங்க. நம்ம எக்ஸிபிஷன்னாவே ஃபேமஸ் இந்த டெல்லி அப்பளம் இருந்தது, காலிஃப்ளவர் சில்லி இருந்தது, ஐஸ்கிரீம்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து இந்த பக்கம் சைடில் வந்து கரம் கடை போட்டிருந்தாங்க. இங்கே நாங்கள் ஆனால் எதுவுமே வந்து சாப்பிட்டலாம் ட்ரை பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் போகிறோம் வெளியில் சாப்பிட்றதுக்கு. அதனால நான் இங்கே எதுவுமே வந்து சாப்பிட்டு பார்க்கல. இதோட அவ்வளோதான் நினச்சோம். பார்த்தா இதுக்கப்புறமும் கொஞ்சம் வந்து ப்ளே ஏரியா மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. இங்க பாருங்க அம்மா, உள்ள பாருங்க. வந்ததுக்கு இது ஒன்று வாங்கினேன். தெரியுதா? இப்போ தெரியுது. நான் மூஞ்ச மறைக்க. அப்புறம் இது கத்திதான் வருது, அக்கா சொல்றாங்க போ. ஒண்ணுமே இல்லை. ஆமா, நம்ம பெரியவங்களாம் போனால் அவ்வளோ தூரம் நமக்கு இது பிடிக்குமான்னு கேட்டால் ஓகே, ஆவரேஜாக இருந்தது. பட் குழந்தைங்க பாவம், நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸை தாண்டி வெளியில் அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரலாம். அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தால் ஒரு டிப் என்ன அப்படின்னா, இந்த 4 நாள் லீவில் மொதல் 2-3 நாள்லேயே போயிட்டு வந்துடுங்க. க்ரௌடிலலாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சிக் ஆகுறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2 நாளில் சரி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். அதுதான். நாங்கள் எக்ஸிபிஷன்லேருந்து நேராக இங்கே வந்து 11 to 11 ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட வந்துட்டோம். இந்த வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி நல்லா இருந்தது. அன்றைக்கி நாங்கள் ஆல்ரெடி ஒரு vlog போட்டிருப்பேன், அதை நான் அட்டாச் பண்ணுறேன் 11 to 11. அன்றைக்கி சாப்பிட்டதை விடவே எல்லாமே தரமாக வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் நான் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்களும் இந்த மீதி இருக்கிற 3-4 நாளில் கண்டிப்பாக எக்ஸிபிஷன் போய் உங்கள் குட்டீஸோடு போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.